சாயிராம். தங்கமே, உன் ஆசைகளுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் உன் மனதில் இருக்கும் பயம், சோர்வு, தன்னம்பிக்கை இல்லாமை இவற்றையெல்லாம் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உனக்கான வெற்றி உன் கைகளில் வந்து சேரும். இது அனைத்தும் உனக்கு தெரிந்தும் பின் ஏன் உன் பொன்னான நேரத்தை வீணடித்துவிட்டு பயத்தோடும் நிம்மதி இல்லாமலும் சந்தோஷம் இல்லாமலும் உன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறாய்? இனிதான் உனக்காக வாழ்க்கையை வழங்கப் போகிறேன் குழந்தையே. கண்ணிமைக்கும் நேரத்தில் உனக்கு சுக்கிர திசையை வழங்கி ராஜபோக வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறது. அன்புடனும் பக்தியுடனும் யார் ஒருவர் எனக்கு ஒரு இலை, பால் அல்லது தண்ணீரை சமர்ப்பிக்கிறார்களோ அந்த தூய்மையான அன்பு காணிக்கையை ஆர்வத்துடனும் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படும் பிள்ளையே. எந்த நேரத்திலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. எப்பொழுதும் நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லது நடக்கும் குழந்தையே. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருக்கிறேன். உனக்கு நல்லது நடத்தாமல் வேறு யாருக்கு நடத்தி வைக்கப் போகிறேன்? உன் கண்ணில் வரும் கண்ணீரை துடைக்க நானே நேரில் வரப்போகிறேன். நானே உனக்கு துணையாகவும் இருப்பேன். அவசரப்படாமல் இரு. அனைத்தும் உன்னை தேடி வரும் காலம் வரும், நிச்சயமாக வரும். அதுவரை பொறுமையாக காத்திரு. நீ இதுநாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ, எந்த நல்ல காலத்திற்காக காத்திருந்தாயோ அந்த நல்ல காலமே உன்னை தேடும் நேரம் நெருங்கிவிட்டது குழந்தையே. எதற்கும் அவசரப்படாமல் இரு. அனைத்தும் உன்னை தேடி வரும் நேரமெல்லாம் நெருங்கி இருக்கிறது. நம்பிக்கையோடு காத்திரு. இதுநாள் வரை பொறுமையாக காத்திருந்தாய் அல்லவா? உன் பொறுமைக்கான பரிசு உனக்கு கூடிய விரைவில் கிடைக்கப் போகிறது. உனக்கான அந்த நல்ல காலம் வரும். யாருமே எனக்கு இல்லை என்ற எண்ணத்தை உன் மனதில் ஏற்படுத்தி கொள்ளாதே. உனக்காக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக நீ அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறாய் மீண்டும் மீண்டும்? உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது உனக்கு அந்த எண்ணம் வரவே கூடாது. அது வருவது தவறு குழந்தையே. திருத்திக்கொள் உன் மனதை. உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன் என்பதை மறந்து போகாதே. என்றும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே நல்ல விஷயத்தில் மட்டுமே கவனம் செய்து கொண்டே வந்தால் உன்னுடைய எண்ணம் தூய்மையாகவே இருக்கும். உனக்கான வாழ்வும் எனக்கானதல்லவா? அப்படி இருக்க நான் உனக்கு உதவி செய்தாமல் உன் வாழ்க்கையை சிறப்படைக்க வைக்காமல் இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? நிச்சயமாக மாட்டேன் என் குழந்தையே. நான் ஏன் உன்னை காரணமே இல்லாமல் வருத்தப் போகிறேன்? உனக்கான நல்ல காலம் எது என்பது எனக்கு தெரியும். அது வரும் நேரம் என்னுடைய திட்டமும் உனக்கு புரியும். நான் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேன் உனக்காக என்பதும் உனக்கு மிக தெளிவாகவே புரியும். தைரியமாக இரு. எதையும் சகித்து கொண்டிரு. தைரியமாக அனைத்தையும் தாண்டி சென்று கொண்டே இரு. வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் நம்பிக்கையோடு. சாயி எப்பொழுதுமே உனக்கு முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் வந்து கொண்டே இருக்கிறேன், அருகில் நின்று கொண்டே இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன் என் பிள்ளையே. நான் ஒன்றை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் பல சமயம் குழப்பமான மனநிலையில் நீயே அதை விட்டு விலகி சென்றாலும் கூட அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும் என் குழந்தையே. நான் உன்னிடம் நிச்சயமாக அதை சேர்த்தே தீருவேன். காரணமில்லாமல் நான் எதையும் செய்யவே மாட்டேன். தைரியமாக இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்தும் கூட மறந்து விடாதே. நம் சாயப்பா நமக்கு உதவவே மாட்டார் என்று மட்டும் நினைத்து விடாதே. ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு துணையாக வந்து உனக்கு உதவி புரிந்து கொண்டுதான் இருப்பேன். யாருடன் பழகினாலும் பழகிய முதல் நாளில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அதே முக்கியத்துவத்தை கடைசி நாள் வரை கொடுக்க பழகு. அப்படி இருக்க முடியாது என்று நினைத்தால் பழகாமலேயே இருந்து விடலாம். நேரத்திற்கேற்பவும் தேவைக்கேற்பவும் மாறும் மனம் உங்களிடம் இருக்கலாம். ஆனால் அதை தாங்கிக் கொள்ளும் மனம் எல்லோரிடத்திலும் இருப்பதில்லை. உன்னை போல் மற்றவர்களையும் சரிசமமாக எண்ணி விடாதே.
ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தோற்றத்தை பெற்றவர்கள், குணாதிசயங்களை பெற்றவர்கள். ஒவ்வொருவருக்கும் வேறு விதமாக சிந்தனைகளும் எண்ணங்களும் இருக்கும். அன்பால் ஏமாற்றியவர்களுக்கு நிச்சயமாக நாம் ஒரு நாள் நினைவுக்கு வருவோம். அந்த நாள் அதே அன்பால் அவர்களும் பிறரிடம் ஏமாறும் நாளாகத்தான் இருக்கும். அந்த நாளில்தான் நாம் ஒருவரை ஏமாற்றினோமே என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றும். இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் உன் கர்மாவின் வினைகள் படித்தான் என்ற முழுமையாக நம்பிக்கை வைத்துக்கொள். இனி நடக்கப் போவது அனைத்தும் உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தால் என்ற நம்பிக்கை உன் மனதில் வந்துவிட்டால் முதலில் உன் வாழ்க்கையிலிருந்து அனைத்தையும் மாற்றிவிடு குழந்தையே. உன் வாழ்க்கையிலிருந்து என்னென்ன மாற்றங்களை மாற்ற வேண்டும் என்று முதலில் உன் மனதை கேட்டுப்பார். நீ என்னென்ன மாற்ற வேண்டும் என்பது உனக்கு நன்றாகவே புரியும். தனியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து உன்னை பற்றி முழு சிந்தனை செய். தினமுமே பல நேரங்களை நாம் பல விஷயத்திற்காக பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அழுவதற்கு பயன்படுத்துகிறோம், புலம்புவதற்கு பயன்படுத்துகிறோம், நம் வேலையை செய்வதற்கு பயன்படுத்துகிறோம், பிரார்த்தனை செய்து கொள்வதற்கு பயன்படுத்துகிறோம். இப்படி ஒவ்வொரு நிமிடத்தையும் வெவ்வேறு விதமான செயல்களை செய்வதற்கு பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி அந்த நேரத்தை ஒரு சில நிமிடம் நாம் நம் வாழ்க்கையை எப்படி மாற்றுவது என்ற சிந்தனை செய்வதற்காக பயன்படுத்தினால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை நிகழ்த்தி நம் வாழ்க்கையில் நாம் வெற்றி அடையலாம் என்ற சிந்தனை, புதுவிதமான ஒரு நம்பிக்கை நம் மனதில் தோன்றதான் செய்யும். உனக்கு துணையாக எப்பொழுதும் அப்பா இருப்பேன், உன்னை வெற்றியடைய செய்வேன் என்று நம்பிக்கை முழுவதுமாக உன் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ வென்றே விடலாம். பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்தான். ஆனால் நிகழவே முடியாது என்று சொல்லும் எந்த விஷயத்தையும் நிகழ்த்தி காட்டும் வலிமை அந்த பிரார்த்தனைக்கும் நம்பிக்கைக்கும் மிக அதிகமாகவே உள்ளது. என்னிடம் முழுவதுமாக உன்னுடைய நம்பிக்கையை வைத்துவிட்டு உன் பிரார்த்தனையை என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. இதுவரை உன் வாழ்வில் சந்தோஷமின்மை, நிம்மதியின்மை, வேதனை எல்லாம் அதிகமாகத்தான் இருந்தது. உன் வாழ்க்கையே போராட்டக் களமாகத்தான் இருந்தது. அந்த போராட்டக் களத்திலிருந்து மீண்டு இப்பொழுது இந்த நிலைமைக்கு வந்து விட்டாய். நான் உன்னை வரவழைத்து விட்டேன். இதுநாள் வரை நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய். உன்னுடைய கர்ம பலன்களை முழுவதுமாக உன் சாய் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனி உன் வாழ்வில் நிம்மதியில்லை என்ற பேச்சிற்கு கூட இடமே இருக்காது. இனி உன் வாழ்வில் நீ உயரப் போகிறாய். எல்லோர் முன்னிலையிலும் உன் கைதான் ஓங்கி இருக்கும். உன்னுடைய வார்த்தைக்காக அனைவரும் ஏங்கி நிற்கத்தான் போகிறார்கள். உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் எல்லாம் உன்னுடைய பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். உன்னுடைய வார்த்தைக்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். இது சர்வ இனி அனைத்திலும் நீ வெற்றி பெறப் போகிறாய். நீ நினைத்தது எல்லாமே நடக்கப் போகிறது. என் அன்பு பிரியமே, மற்றவர்களை முழுவதுமாக நம்பு, நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையுமே முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் வாழ்வில் முழுவதுமாக நம்பு. உன்னை மட்டுமே முழுவதுமாக நம்பு. வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டால் வாழ்க்கைக்கான சுவாரஸ்யம் குறைந்துவிடும். என்ன நடக்கப் போகிறது என விதைக்கு தெரியாது, தெரியவும் முடியாது. விதையாகவே இருந்து விடுவது பாதுகாப்புத்தானதான். ஆனால் விதை மிகவும் கடினமாகவே இருக்கும். ஆனால் அது முளைவிடும் பொழுது மிக மிக மென்மையாகி விடுகிறது அந்த விதை. பல ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டும். அறியாததை நோக்கி நகர்கிறது. ஏன், எதற்காக, எங்கே என்று ஏதுமே அறியாமல் அந்த விதை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதே பாதைதான் உனக்கும் குழந்தையே.
மிக மிக அதிக துணிவு தேவைப்படுகிறது உனக்கு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு, அனைத்தையும் பார்த்து விடலாம் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே ஒரு மனிதனின் பணமும் வெற்றியும் ஒரு மனிதனை மாற்றிவிடாது, மாற்றவும் செய்யாது. மாறாக அவர்களின் உண்மையான குணத்தையே வெளிக்காட்டவே செய்யும். அதிலிருந்து நீ புரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதனின் குணம் என்ன என்பதை. தன்னம்பிக்கையோடு இருக்கும் ஒரு மனிதனுக்கு, தளராத இதயம் கொண்ட ஒருவனுக்கு இந்த உலகில் முடியாது என்று எதுவுமே இல்லை என் குழந்தையே. எனவே எப்பொழுதும் முடியாது என்று சொல்லாதே. முடியும், என்னால் மட்டுமே முடியும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் எண்ணம் போல் அனைத்தையுமே உன்னால் முடித்து விடலாம். எப்பொழுதும் தளராத இதயத்தோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் சாதித்து விடலாம் உன் எண்ணம் போல். சுமக்கத் தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபமாகவே இருக்கும். சாதிக்கப் பழகிவிட்டால் தடைகளும் சவால்தாகத்தான் இருக்கும். சுமக்கத் தெரிந்து கொள், சுமைகளை மிக சுலபமாக கடந்து விடலாம். பிரச்சனை வந்துவிட்டால் உடனே துவண்டு போய் உட்கார்ந்து விடாதே. நீ விழி மூடியிருந்தாலும் கதிரவன் கதிர் எழுப்பாது, நிற்கவே நிற்காது. கதிரவன் கதிரை எழுப்பிக் கொண்டுதான் இருப்பார். நீ ஓரமாக ஒதுங்கி நின்றாலும் கூட உன் பிரச்சனை உன்னை விட்டு எப்பொழுதும் விலகாது. உனக்கு என்று வர வேண்டியது நீ எந்த தொலைவில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். எனவே என் குழந்தையே, எதுவானாலும் எதிர்த்து நின்று போராடு. துணிவிருந்தால் மட்டும் அனைத்தையும் உன்னால் மிக சுலபமாக சாதித்து விடலாம், ஜெயித்து விடலாம், வெற்றியை நிலைநாட்டி விடலாம். எதையும் கண்டு அஞ்சாதே. உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னை என் பார்வை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. எதுவுமே உன்னை தவறாக நெருங்கும்படி நான் அனுமதிக்கவே மாட்டேன். நான் அனுமதித்தாலும் அது உன்னை நெருங்கும்படி நான் விடமாட்டேன். ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கும் பொழுது, அந்த நாள் விடியும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடுதான் அந்த நாள் துவங்குகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது அது உனக்கான ஒரு அனுபவமாகவே இருக்கிறது. அந்த அனுபவத்தை பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற சிந்தனையை மேலோங்க செய். எப்படி வாழ்ந்தால் வாழ்வில் சிறக்கலாம், ஜெயிக்கலாம் என்ற சிந்தனையை எப்பொழுதும் உன் மனதிற்குள் ஓட்டிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சிந்தனை போல், உன்னுடைய நினைப்பு போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும், சாதகமாகவே நடக்கும். உன் வாழ்க்கைக்கு நல்ல நல்ல மாற்றங்களை தர வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பா கையில் இருக்கிறது. நான் எப்பொழுதும் பொறுப்பிலிருந்து மீளவே மாட்டேன். என் நாவிலிருந்து வீணாக எந்த சொற்களும் எழவே எழாது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது குழந்தையே. உன் மனதில் என்ன வேதனை இருந்தாலும், சோகங்கள் இருந்தாலும் உடனே என் செவிகளில் சொல்லிவிடு. நீ சொன்ன தருணத்திலேயே, நீ கேட்ட தருணத்திலேயே மிகப்பெரிய உதவி உன்னை வந்து சேரும். நீயே கேட்டுப்பார், நம்பிக்கையோடு கேட்டுப்பார். மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நிகழும். நான் அந்த மாற்றத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன். சர்வ நிச்சயமாக நிகழ்த்துவேன். எல்லாம் சாதகமாகவே நிகழப்போகிறது கண்முனையே. எல்லாம் உன் கண்முன்னே நிகழப்போகிறது. ஆச்சரியத்தின் உச்சத்தில் திளைத்து நிற்கப் போகிறாய். உன் கர்ம வினைகளின் தாக்கத்தினால்தான் இவ்வளவு காலம் வேதனையையும் கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருந்தாய். உன் கர்ம வினையை குறைத்து விட்டேன் உன் சாயப்பா. இனி உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்கள், ஒளிமயமான வாழ்வு எல்லாம் ஒரு சேர உன் வாழ்வில் நிகழப்போகிறது. இது நாள் வரை பொறுமையாக காத்திருந்த என் பிள்ளைக்கு இப்பொழுது பொறுமை மிக அதிகமாக தேவைப்படுகிறது. என் கண்மணியே, பொறுமையாக இரு. உனக்கான அந்த வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இனி இதற்கு மேல் உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். இப்பொழுது உன் மனதில் இருக்கும் சங்கடங்கள்,
வேதனைகள் அனைத்தையும் என்னிடம் தந்துவிட்டு உன் வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உன்னுடைய அன்றாட வேலைகளை கவனமோடு செய்து கொண்டே இரு. வருத்தத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு பொறுமையாக உன்னுடைய லட்சியத்தை நோக்கி உன் பயணத்தை மேற்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் என்றும் எங்கேயும் எப்பொழுதும் இருக்கும் வரை எதற்குமே பயப்படாதே. நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக, தகப்பனாக, உன் உற்றார் உறவினராக அனைத்துமாக நின்று உன்னை தூக்கி கரத்தில் வைப்பேன். உன் வாழ்க்கையில் நல்ல வழியை காட்டுவேன் உன் சாயிநாதர். நீ போகும் வழியில், நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நான் உனக்கு முன்பாகவே சென்று அந்த முட்களையெல்லாம் களைந்து விடுவேன். எனவே என் குழந்தையே, எதையுமே பொருட்படுத்தாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ சென்று கொண்டே இரு. நீ போகும் பாதையில் மிக மோசமாக மிருகங்கள் வரலாம், அதைவிட மிக மோசமான மனிதர்கள் கூட வரலாம். இவை எவற்றையுமே கண்டு அஞ்சவே வேண்டாம். அப்பா என்னோடு இருக்கிறார். நான் செல்லும் பாதையில் ஏதாவது போராட்டம் வந்தால் அதை நீக்க என் சாயப்பா வருவார் என்ற நம்பிக்கையோடு உன் வழியில் நீ பயணித்து கொண்டே இரு. அந்த நம்பிக்கையை மேலும் கொஞ்சம் வளர்த்துக்கொள். உன் வாழ்க்கையில் பிரகாசமான வழி நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும். உனக்கு வரும் தொந்தரவுகளையெல்லாம் நான் தூக்கி எறியப் போகிறேன். எனவே என் குழந்தையே, நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையே இல்லை. நல்லதே நினை, நல்லது நடக்கும். உன் வேண்டுதலை உன் சாயப்பா நான் நிறைவேற்றுவேன். இனி நீ சந்தோஷமாக வாழ்வாய். நிச்சயமாக உன் வாழ்வு ஒளிரத்தான் போகிறது. உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்க நான் தீர்மானம் எடுத்துவிட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் சுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே என் பிரியமே. உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிடவே மாட்டேன். நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லுமிடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் தான் உனக்கு துணை நிற்பேன். நம்பிக்கையோடு காத்திரு. நல்லதை மட்டுமே நினை. நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம். ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தாதவாறு பார்த்து கொள்வதே உனக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது. என் அன்பு பிரியமே, உன்னுடைய ஆராத்தியில் நான் மகிழ்ந்தேன். உன் வாழ்வில் நிச்சயமாக ஒளியேற்றுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் அமைத்து தருகிறேன் என் பிள்ளையே. எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இரு. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் உனக்கு வரும். கலங்காமல் இரு. எந்த சூழ்நிலையிலும் உன் அப்பா உன்னை கைவிடவே மாட்டேன். உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். யார் இல்லை என்றாலும், யார் உன்னை விட்டு விலகினாலும் உன்னோடு எப்பொழுதும் நான் இருப்பேன். உனக்கு கிடைக்க வேண்டியது தாமதம் கூட ஆகலாம். ஆனால் தப்பாமல் அனைத்தையும் உன் கைகளில் வந்து சேர்ப்பேன். உன் சாயிநாதா. உன்னை உயர்ந்த இடத்தில் நிச்சயமாக அமர வைப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் என் பிள்ளையே. பொறுமை, நம்பிக்கை, பக்தி மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் போதும். இந்த உலகமே உன் காலடியில்தான். நீ அனைத்திலும் ஜெயிக்கப் போகிறாய் என் பிள்ளையே. உனக்கான சந்தோஷம் காற்றில் கலந்து அந்த காற்றை நீ சுவாசிக்கப் போகிறாய். உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் உன் சாயப்பாவாகிய என்னை நினைக்கும் பொழுது உனக்குள் ஒரு புத்துணர்வு உணர்வை ஏற்படுத்த செய்யும். நான் அதை என் தங்கமான பிரியத்துக்காக ஏற்படுத்துவேன். அது நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடுதான். கண்ணின் கண்மணியாய் உன்னை நான் காப்பேன். என்னுடைய உயிராய் உன்னை காப்பேன். நான் உனக்கு கொடுக்கும் ஆசிர்வாதமும் அன்பும் நீயே எதிர்பார்க்காத வண்ணம் இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்கள் நிகழப் போகிறது. நீயே அதிசயிக்கும் வண்ணம் எல்லாம் மாறப்போகிறது உன் வாழ்க்கையில். என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியத்தின் உச்சியில் நிற்கப் போகிறாய். ஓடோடி வந்து உன் சாயப்பாவிடம் என் வாழ்க்கை மீண்டு விட்டது,
என் வாழ்க்கையை மீட்டு விட்டீர்கள் சாயிநாதரே. நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். துன்பம் என்ற பேச்சுக்கே என் வாழ்க்கையில் இடமில்லை. என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே என்னிடம் வந்து சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். எனக்கு நன்றி மேல் நன்றி சொல்லப் போகிறாய். அந்த சந்தோஷ வாழ்க்கையைப் பெற தயாராகு, ஆயத்தமாகு. என் கண்மணியான பிள்ளைக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். உனக்கான கடைசி காலகட்டம் இது. உன் கஷ்டத்திற்கான கடைசி காலகட்டம் இது. என்னுடைய ஒளி நிச்சயமாக உன் வாழ்வில் நல்ல ஒளி ஏற்றத்தோடு விளங்கும். வெளிச்சமான பாதை உன் கண்களுக்கு தெரியும். நிச்சயமாக ராஜ வாழ்க்கையை கம்பீரமாக வாழப்போகிறாய். உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதை நினைத்தும் வருந்தாதே, வேதனைப்படாதே, கண்ணீரை வீணாக வீணடிக்காதே. நான் இருக்கிறேன் குழந்தையே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? அப்பா இருக்கிறார், எதற்கும் என் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையே போதும். வாழ்க்கையை வென்றியே விடலாம்.